vivo Z1Pro ஃபோன் கேமிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ரிவ்யூ யூனிட் பாக்ஸ். ஓப்பன் பண்ண உடனே உள்ள கொஞ்சம் ஸ்பெக் ஹைலைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபீச்சர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு புக்லெட். ஸோ இதை புல் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உள்ள Z1Proவோட ரீட்டைல் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ சைடில் PUBG கிளப் ஓப்பன் பிராண்டிங் இருக்குது. ஏன்னா விவோ அவங்களுக்கு அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸ். ஸோ இப்போ பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உள்ள சீலை கட் பண்ணுவோம். உள்ளே முதல்ல மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் விவோ ஒரு கிளியர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்து vivo Z1Pro ஃபோன் இருக்குது. ஸோ இதோட ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்காக ரிமூவ் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, கையிலேருந்து வழுகிச்சு, கிட்டத்தட்ட ட்ராப் பண்ணிட்டோம். எனிவே கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கிரேடியன் பேக் பார்க்க நல்லா இருக்குது. இது பிளாஸ்டிக் தான், ஆனால் லுக் நல்லா இருக்குது. இது சானிக் ப்ளூ வேரியண்ட். ஸோ இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டு கேஸில் போட்டு சைடில் வைப்போம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சிம் இஜெக்டர் பென், 18 வாட் சார்ஜர், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், இங்கே டைப் சி இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அதுக்கப்புறம் கடைசியாக பாக்ஸில் ஒரு இயர்பாட் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணல, இன்னமும் இந்த ஃபோனில் இருக்குது. பாட்டமில் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டோட. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கரும் இங்கே தான் இருக்குது. பவரும் வால்யூம் பட்டன்ஸும் ரைட்டில், டாப்பில் எதுவும் கிடையாது. லெஃப்ட்டில் வந்து ஏஐ பட்டன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரே. இந்த ட்ரேயில் 2 சிம்மும் ஒரு மைக்ரோ எஸ்டியும் யூஸ் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். இந்த டெடிகேட்டட் ஏஐ பட்டனை யூஸ் பண்ணி கூகுள் அசிஸ்டண்ட்டை வேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இது டபுள் ப்ரெஸ் பண்ணாலும் லாங் ப்ரெஸ் பண்ணாலும் வேறு ஆக்ஷன்ஸ் ட்ரிகர் ஆகிற மாதிரி செட்டிங்ஸில் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விவோ இங்கே கொஞ்சம் கூகுள் அசிஸ்டண்ட்டோட கஸ்டம் வாய்ஸ் கமாண்ட்ஸ் அவங்க ஜோவி அசிஸ்டண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இது Z1Proவில் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு டேக் அ ஃபோட்டோ இன் நைட் மோட் அப்படின்னு சொன்னால் இப்போ விவோ ஜோவிலேருந்து டேரெக்டாக கேமராவை லான்ச் பண்ணி நைட் மோட் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டம் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனுக்கு டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரில் மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர்லையும் விவோ ஏஐயில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே CS730 சிப் இல்லாட்டியும் Z1Proவில் ஒரு யூனிக்கான Snapdragon 712 AI சிப் கொடுத்துருக்காங்க. ஏஐனா குவால்காமோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜின். விவோ இதை யூஸ் பண்ணி ஏஐ பவர்ட் மல்டி டர்போ சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ விவோவோட கேம் கியூப் ஆப்பை நம்ம கேமிங் வீடியோவில் ஏற்கனவே பார்த்தோம்ல. ஸோ இதை யூஸ் பண்ணி சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா கேம்ஸ்க்கும் இன்னும் பூஸ்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பிளாக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ப்ளஸ் PUBG விளையாடையில் ஒரு சில யூனிக் ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு eSports மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸும் கொஞ்சம் ட்வீக் பண்ணுது. ஏன்னா ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பித்தா கூட லேக் ஸ்டட்டர் எதுவும் வராமல் கேம் பிளே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு ஆப்ஷன் இங்கே ஒரு சவுண்ட் லோக்கலைசேஷன் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக ஃபுட் ஸ்டெப்ஸ், புல்லட் நாய்ஸஸ், PUBGயில் இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஆப் மாதிரி. ஸோ PUBGயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனிவே இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே ஒரு பெரிய 6.55 inch IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் Full HD+. விவோ இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90% அதிகம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டாப்பில் ஒரு கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த டிஸ்பிளேக்குள்ளே ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பற்றி அப்புறம் பேசுவோம். இங்கே பெசல்ஸ் ரொம்பவே தின்னாக இருக்குது. இது AMOLED பேனல் கிடையாது, எஸ், ஆனாலும் இந்த டிஸ்பிளே பார்க்க நல்லா தான் இருக்குது. பஞ்சியாக நல்ல கலர்ஸோடு வருது. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேம் விளையாடினாலும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தாலும் சரி, எதுவாக இருந்துச்சுனாலும் நல்லா இமர்சிவாக இருக்கும். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, என் யூனிட்டில் வைட் L3 மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் விவோ கிட்ட கேட்டேன். விவோ என்ன சொல்கிறாங்கன்னா வைட் L1 சப்போர்ட் ஃபைனல் ரீட்டைல் யூனிட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு போகிற எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால் HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஹார்ட்வேர் அப்படின்னு வரையில் இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கல பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது போக 18 வாட் சார்ஜர் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. விவோ இங்கே OTG ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ வேணும்னா Z1Proவை நீங்கள் பவர் பேங்காக யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் வேணும்னா ஆப்ஷன் இருக்குது. மற்ற ஹார்ட்வேர்னு பார்த்தா 4 இல்ல 6 GB RAM, 64 இல்ல 128 GB ஸ்டோரேஜ், ஏற்கனவே பார்த்த மாதிரி மைக்ரோ SD சப்போர்ட்டோட. சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே FunTouchOS 9ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 9 Pie மேலே. FunTouchOS எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் மற்ற இன்டர்ஃபேஸஸோடு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நோட்டிஃபிகேஷன் ஷேடில் செட்டிங்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்காது. கீழே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் சென்டர் இருக்கும். ஸோ மற்ற UI மாதிரி இருக்காது. ஆனால் ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தா விவோ இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட இங்கே அந்த கேம் கியூப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்பிளிட், ஸ்மார்ட் கிளிக்,
நிறைய மோஷன் கண்ட்ரோல், ஷேக் டு டர்ன் ஆன், ஃப்ளாஷ் லைட், அந்த மாதிரி நிறையவே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கல எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எஸ், கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா? ஆமாம். ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. அடுத்து கேமராஸ் அப்படின்னு வரையில் இங்கே ஒரு 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இது ஒரு f1.78 அப்பர்ச்சர் லென்ஸோடு வருது. இது எடுக்கிற பிக்சர்ஸ் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் சேச்சுரேட்டடாக நல்லா பஞ்சி கலர்ஸோடு இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி தெரியல. இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். விவோ இங்கே ஒரு டெடிகேட்டட் நைட் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லோ லைட்டில் இமேஜ் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுச்சு. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். ஸோ இது 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வரதுனால இன்னும் அதிகமான விஷயங்களை ஒரு ஃப்ரேம்குள்ளே ஃபிட் பண்ண முடிஞ்சுது. டைனாமிக் ரேஞ்சும் இங்கே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் பார்க்குற எல்லா ஷாட்ஸுமே ஏஐ மோட ஆனில் வச்சு எடுத்தது தான். மூணாவது சென்சர் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். ஸோ இங்கே விவோ நிறைய போர்ட்ரேட் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் ரெகுலர் போர்ட்ரேட் மோடும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே போக்கா, அதாவது இந்த பேக்ரவுண்ட் பிளரை ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமும் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண விடுறாங்க. எட்ஜ் டிடெக்ஷன் கரெக்டாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலையும் நல்லா தான் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. பேக்ரவுண்ட் பிளரும் நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரையிலையும் 32 மெகா பிக்சல்ஸ் டிஃபால்ட்டாகவே எடுத்துச்சு. சில பிராண்ட்ஸ் மாதிரி டவுன் ஸ்கேல் பண்ணிலாம் எடுக்கல. ஃபுல் 32 மெகா பிக்சல் ஷாட்ஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக Z1Pro பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது என்ன ப்ரைஸ்க்கு இது வருதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இப்போ ஷூட் பண்ணுற நேரத்தில் இதோட அஃபிஷியல் ப்ரைஸிங் எனக்கு தெரியாது. ப்ரைஸிங் தெரிஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஒரு பின் கமெண்ட்லையோ போடுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் அந்த ப்ரைஸ்க்கு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவில் பேசுவோம். ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கல ப்ரைஸிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தா கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.